தனிமையில் இருக்கிற பொழுது பாவம் செய்யறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சும் பாவத்தை விட்டு பாருங்க, அல்லாஹ் உங்களது வாழ்க்கையில் பெரிய அருள்களை திறப்பான், பெரிய நிம்மதியை திறப்பான், பெரிய பரக்கத்துகளை அல்லாஹ் திறப்பான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய உணர்வோடு யார் வாழ்வாரோ அவருக்கு அல்லாஹ் விடியல்களை உருவாக்குவான். அவர் நினையாத புறத்தில் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க் கொடுப்பான். இப்ப நாங்க என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் இந்த வசனத்துல? தக்வாவோட வாழ்ந்தா அல்லாஹ் சாப்பாட்டை தருவான், ரிஸ்க தருவான். இல்ல, நீங்க அல்லாஹ்ட உணர்வோடு நீங்க வாழ்ந்தீங்கண்டா உங்களுக்கு தொழில பிரச்சனை இருந்தா அதுல அல்லாஹ் ஹைராக்கி தருவான். ரிஸ்க்ங்கிறது சாப்பாடு மட்டும் இல்ல. எனக்கு திருமணமாக இல்ல, 29 வயசா போகுது, ஆனால் நான் பாவம் செய்யறதை விடுறேன், நல்ல சாலிஹான மனைவி அல்லாஹ் ரிஸ்கா தருவான். என்ன தொழில்ல இப்ப நஷ்டம் போகுது, நான் ஏமாத்த மாட்டேன், அல்லாஹ்ட உணர்வோட வாழ்றீங்க, அல்லாஹ் உங்களோட வியாபாரத்துல பறக்க செய்வான். இதுதான் அல்லாஹ் தர ரிஸ்கே தவிர நாங்க நினைச்சிருக்கிறோம் என்ன தக்வாவோட அல்லாஹ் பயந்து வாழ்ந்தா அல்லாஹ் சாப்பாட்டை தருவான், ரிஸ்க தருவான். இல்ல சகோதரர்களே, இப்ப உங்களோட மனசுல என்ன கவலையா இருக்குதோ அந்த கவலையை அல்லாஹ் நீக்குவான். உலகத்துல ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய ரிஸ்க் மன நிம்மதி. சகோதரர்கள், இன்றைக்கு எத்தனையோ பேர் கோடான கோடியை வச்சுக்கிட்டு நிம்மதிக்காக அலைறாங்க. அவர்கள் சொல்றாங்க, நான் உலகத்துல எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சேன், ஆனா என்ற நிம்மதி இல்ல. நீங்க ஒன்றுமே உங்ககிட்ட இல்ல, எதுவுமே இல்ல, ஊர்ல யாருமே உங்களை கணக்கெடுக்க இல்ல, இந்த எந்த ஆடை, எந்த அணிகலன், எந்த குடும்ப பின்னணி எதையுமே பார்க்காதீங்க. உங்களோட கண்ணியம், உங்களோட நிம்மதி எங்க இருக்கு தெரியுமா? வந்து அல்லாஹு அக்பர்னு தக்பீரை கட்டுங்க, அல்லாஹ்வை தொழுங்க, நெத்திய சஜிதாவில் வைங்க. அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிற நிலை சஜிதா. நீங்க கெஞ்சி கண்ணீர் வடிச்சு அல்லா இடத்துல கேளுங்க. அந்த கண்ணீரோடு சேர்ந்து உங்களுடைய உள்ளத்தினுடைய காயங்களும் பறந்து போகும். அங்கே நிம்மதி கிடைக்கும். பள்ளிக்குள்ளே நிம்மதி இருக்கிறது, சஜிதாவில் நிம்மதி இருக்கிறது, குர்ஆனில் நிம்மதி இருக்கிறது, சதகாவில் நிம்மதி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை அல்லாஹ் ரிஸ்காக யாருக்கு தருவான்? மூமினுக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா பொதுவாக உலகத்தினுடைய அகராதியில ஒரு கோட் சூட் போட்டு நல்ல கார்ல நல்ல வசதி வாய்ப்போட நல்ல ஒரு பவரா ஒரு மனிதர் வாரார். 4 பேர் பக்கத்துல பெரிய ஒரு அந்தஸ்துல கௌரவத்துல ஒரு மனிதர் வாரார். இதான உலகத்திர வளமையில அந்தஸ்துக்குரியவர். அல்லாஹ்ட பார்வையில யார் அந்தஸ்துக்குரியவர்? மூமினுடைய பார்வையில யார் அந்தஸ்துக்குரியவர்? அவருடைய உடை அது கிழிந்து போயிருக்கிறது, அவருடைய குடும்பம் அதிலே வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, அவருடைய வீடு ஓலை வீடு. இப்படி இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர், இன் அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் அல்லாஹ்வுடைய அந்த உணர்வோடு தக்வாவோடு இருக்கிறவர் தான் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர்.